கீரை சாதம் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு பேனில் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு முதல்ல சிகப்பு மிளகாய், அதோட கொள்ளு, கடலைப்பருப்பு, உளுந்து, கருப்பு உளுந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொப்பரை சேர்த்துக்கோங்க. கொப்பரை நல்லா அந்த சூட்லேயே வந்து கலர் மாறிடும். அதுக்கு பிறகு அதில் வேர்க்கடலை சேர்த்துட்டு சின்ன மிக்சியில் போட்டு விட்டு விட்டு எக்கி கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வானலியில் தகுந்த அளவு எண்ணெய் விட்டுட்டு முதல்ல கடுகு சேர்த்து பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ண பிறகு அதுலேயே ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க. வதங்கிய பிறகு அதில் கீரை சேர்த்துக்கோங்க. கீரை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிய பிறகு கிள்ளுப்பதமாக வேக வச்சிருக்கிற காராமணியை சேர்த்துக்கோங்க. காராமணி சேர்த்து ஒரு நிமிஷம் வதங்கிய பிறகு நம்ம உதிரியாக வேக வச்சுருக்கிற சாதம், மஞ்சள் தூள், உப்பு அதை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்ட பிறகு கொரகொரப்பாக பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியில் தேவைப்படும் அளவு அதில் சேர்த்துக்கோங்க. சாதம் சூடாகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக அடுப்பை அணைச்சிட்டு எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்து கலந்து விடுங்க. மிக சுவையாக இருக்கும். ஒரு பரிமாறும் கிண்ணத்துக்கு மாற்றிய பிறகு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு.